சொல்லுமா. ஐயா, நேத்து என் புருஷனோட உயிருக்கு ஆபத்து, அந்த மாதிரி ஒரு கனவு வந்துச்சு. ஆ, அப்புறம் ஒரு சித்தர் வந்து உனக்கு ஒரு கோவில் அழைப்பு வரும், அங்க போன்னு சொன்னாரு. சித்தர் சொன்ன ஒரே காரணத்துக்காக அதை நம்பி நான் இங்க வந்திருக்கேன். என்னம்மா சொல்ற? அப்போ முக்கியமா உயிர் பலியாகிறதுக்கு எல்லா வாய்ப்பும் இருக்கு. என்னாச்சுங்கய்யா? இந்த கோவில் திருவிழாவில் பிரசன்னம் பார்க்க ஒரு ஜோசியர் வந்திருந்தாரு. அவர் சொன்னதும் நீ சொன்னதும் ஒத்து போதுமா? அவரு என்ன சொன்னாருங்கய்யா? இந்த திருவிழாவில் நிச்சயம் ஒரு உயிர் பலி விழும்னு சொன்னாருமா. ஐயா, என்ன இப்படி சொல்றீங்க? இந்த கோவிலுக்கு வந்தா என் பிரச்சனை தீந்துருன்னு வந்தேன். ஆனா நீங்க பயப்படுற மாதிரி என்னென்னமோ சொல்றீங்க. நான் சொல்லலம்மா, அந்த பணிக்கர் சொன்னதை உங்ககிட்ட சொல்றேன். தலையில எழுதியிருக்கிறத யாரால மாத்த முடியுமா? ஐயா, நீங்க சொல்றத வச்சு பார்த்தா பணிக்கரை பார்த்து பேசினா இதுக்கு ஒரு பதில் கிடைக்கும்னு தோணுது. நான் அவரை பார்க்க முடியுமாங்கய்யா? இப்போ அவர் ஊர்ல இல்லம்மா. அவர் வந்ததும் உனக்கு நான் சொல்றேம்மா. அப்புறம் இன்னொரு விஷயமா, 20 வருஷம் கழிச்சு இப்போதான் இந்த திருவிழா நடக்க போகுது. உனக்கு இது தெரியும்னு நினைக்கிறேன். ஆனா 20 வருஷத்துக்கு முன்னாடி ஏன் நின்னுச்சுன்னு தெரியுமா? கிருபாயாதாமா காரணம். ஆமாமா, அப்ப யாருக்கு பரிவட்டம் கட்டுறதுன்னு ஒரு பிரச்சனை வந்தது. தனக்கு பரிவட்டம் கிடைக்கலனா யாருக்கும் கிடைக்க கூடாதுன்னு கிருபாயா முடிவெடுத்துட்டாரு. நெடுங்குண்டம் இறங்கினாதான் யாருக்கு பரிவட்டம் கட்டுறதுன்னு தீர்மானிக்க முடியும்னு ஒரு சூழ்நிலை வந்தது. அதை எப்படியா வாயால சொல்றதுன்னு தெரியலம்மா. நெடுங்குண்டம் இறங்கின ஆளு தீக்குண்டத்திலே விழுந்து செத்து போயிட்டாமா. அப்ப நின்ன திருவிழா இப்பதாம்மா நடக்க போகுது. அப்படி அந்த ஆளு குண்டத்திலே விழுந்து செத்து போனதுக்கு கிருபாயா தான் காரணம்னு ஊர்ல ஒரு பேச்சு இருக்குமா. இந்த தடவை திருவிழா நல்லபடியா நடக்கிறது நம்ம எல்லார் கையிலையும் தாமா இருக்கு. இதெல்லாம் உனக்கு சொன்னது எதுக்கு? நீ சூதானமா இருக்கணும். பணிக்கர் வந்ததும் சொல்லி அனுப்புறேன், அப்ப வந்து பாருமா. சரிங்கய்யா. வீடு நல்லா இருக்குல்ல? நீ, அபி, கவிதா உங்க 3 பேருக்கும் மேல ரூம்ஸ் இருக்கும், அங்க ஷேர் பண்ணிக்கங்க. ஓகே தாத்தா. ஓகே கவிதா, நானும் அம்மாவும் இந்த ரூம்ல தங்கிக்கிறோம். மகா, நீ அந்த கார்னர்ல இருக்கிற ரூம் எடுத்துக்கமா. சரி. வா திவ்யா. வாமா போலாம். சந்தோஷமா இருக்கீங்களா எல்லாரும்? இந்த திருவிழால நான் என்ன செய்யறேன்னு பாருங்க. ஏங்க, ஹலோ, யாராச்சும் இருக்கீங்களா? என்ன யாரோ கூப்பிடுற மாதிரி கேக்குது. ஓ, ஒருவேளை எதிர் வீட்ல வந்துட்டாங்களோ? ஐயோ, சாவியை கொடுக்கணுமே. என்ன யாரையுமே காணோம். சரி, அப்படியே பண்ணு. அண்ணா, இந்தாங்க, இந்த சாவியை ஓனர் உங்ககிட்ட கொடுக்க சொன்னாங்க. ஹே, நீ நீங்க நேத்து பார்த்தோமே, இந்த தானே? மகா தானே? ஓ, உங்க 2 பேருக்கு முன்னாடியே தெரியுமா? தெரியும் மாவா. நேத்து சாப்பாடு. என்ன சாப்பாடு? அது நேத்து சாப்பிட கடைக்கு போனேனா, அங்கதான் இவங்கள பார்த்தேன். ஆமா, நீ எதுக்கு கடைக்கு சாப்பிட போன? இல்ல 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 இல்ல,
கடைக்கு அவங்க வரல, நான் தான் கடைக்கு போயிருந்தேன். ம். ஆ, வெளிய வரும்போது தற்செயலா அவங்க வந்தாங்களா, அவங்க மேல தற்செயலா நான் மோதினேனா, அப்ப தற்செயலா நாங்க பேசிக்கிட்டோம். ம். ம். அங்க எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க, போலாமா? ம். சரி வா. சரி போ. ஒரே தூசியா இருக்கு. கருணா, அக்கா, பாம்பு. ம். பாம்பு என்ன வீட்டுக்குள்ள பாம்பலா இருக்கு? அவ பாட்டு தொட்டு போயிட்டா. இது என்ன படம் எடுத்து நிக்குது? என்ன நீ முதல்ல இறங்க, வெயிட் தாங்க முடியல. அப்பா ஐயோ அக்கா, நான் அவ்வளவு வெயிட்டா இருக்கேன். சிக்கன் சிம்ரன் மாதிரி தான இருக்க. பாம்பு என்ன கடிக்கிறது, நானே உன்னை கடிச்சிருவேன். இறங்க. ஐயோ அக்கா, என்னால முடியாது. முடியாது. நீ ரொம்ப கவனமா இருக்கணும், இல்லைனா உன் புருஷனுக்கு என்ன வேணாலும் நடக்கலாம். வீட்டுக்குள்ள வந்ததுமே பாம்பு இப்படி படம் எடுத்து நிக்குது. ஒருவேளை இது அபசகுணமா இருக்குமோ? கர்ணாவோட உயிருக்கு ஆபத்துன்னு அந்த சித்தர் சொன்னது உண்மையாக போகுதா? ஐயய்யய்ய, ஏன் நீ பயப்படுறீங்க? பாம்பு தானே, புடிச்சு வெளியில தூக்கி போட்டுறலாம். இப்ப பட்டு பாட முடியல. என் மாப்பிள்ள வேண்டா. போட்டுச்சுன்னு வச்சுக்க, அவ்வளவுதான். 10 நிமிஷத்துல பரலோகம் போயிருவேன். எனக்கு இருக்க ஒரே மாப்பிள்ள நீதான். டேய் சும்மாறா. வேண்டாம் கர்ணா, வேணாம். இதுக்கெல்லாமா இப்படி பயப்படுவ? ம். பாம்பு தானே, புடிச்சு வெளியில விட்டுறலாம், ஒன்னும் பண்ணாது. போகாத. நீ சும்மா இரு. போக வேண்டான்னு சொல்றல்ல, சொல்றத கேளு. சொன்னா கேளு, போகாத. ஐயோ, முதல்ல யாராவது அந்த பாம்பை பிடிங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அங்க பாரு, அண்ணிலாம் பயப்படுறாங்க. அதை புடிச்சு வெளியில விட்டுறலாம், ஒன்னும் ஆகாது. விடு. ஐயோ, வேண்டான்னு சொல்றல்ல, போகாத. எனக்கு பயமா இருக்கு. ஏய், பாம்புக்கு என்ன பயம்? விடு, என்ன விடு. முடியாது, போகாத. பயமா இருக்கு எனக்கு.